ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறேன். ஹர்ப்டு பன்னீர்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர் வெரைட்டி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதில் ஒரு டிஷ் நான் சிம்பிளான ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். நம்ம பன்னீர் மட்டர் மசாலா மாதிரி இல்லாமல் நார்மல் ஒரு கிரேவி தான். அதை எப்படி செய்யலான்னு உங்ககிட்ட இந்த வீடியோலேருந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் ஆல்ரெடி கொதிக்க வச்சு ஒரு மிதமான சூட்டில் வரலும் ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சுருக்கேன். இந்த பால் திரிய வைக்கிறதுக்காக நான் லெமன் தான் எடுத்திருக்கேன். ஒரு என்ன சொல்கிற நெல்லிக்காய் சைஸ் லெமன், பெரிய நெல்லிக்காய் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி நேச்சுரலாக போகலான்னு சொல்லிட்டு லெமன் வச்சு நான் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு லெமன் ஃபுல்லாக நம்ம பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஹர்ப்டு பன்னீருக்காக நான் இன்றைக்கி ஒரு 4 காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் என்ன சொல்லிட்டு குறைன்னு அரைச்சி நம்ம அந்த பன்னீரில் ஆட் பண்ணணும். இது கூட நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கூட லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிடணும். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் தனியாக இருந்தால் கூட நீங்கள் இந்த பன்னீரில் சேர்த்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தரும். இந்த மாதிரி ஒரு கிரேவி நம்ம நார்மல் பன்னீரை விட கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ நான் இன்றைக்கி வெறும் ஒரு 4 பச்சை மிளகா 2-3 கருவேப்பிலை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம கருவேப்பிலை நார்மலாகவே இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம கருவேப்பிலெலாம் எடுத்து வெளியில் வச்சுடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பன்னீர் சாப்பிட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை இன்டேக் கூட நம்மளுக்கு நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பால் ஆல்ரெடி காசி ஒரு மிதமான சூட்டில் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ திருப்பியுமே ஆன் பண்ணி ஓரளவுக்கு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். லைட்டாக கை பொறுக்கிற சூட்டில் வந்ததோ நம்ம கிராஜுவலாக ஆட் பண்ணணும். லெமன் எடுத்தோடனே மொத்தமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதில் திரிய வைக்கணும். நல்லா பால் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக திரிஞ்சு அப்படியே வந்துடுச்சு. நம்ம இந்த டைமில் என்ன பண்ணலான்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கருவேப்பிலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு க்ளீன் டவல் எடுத்திருக்கேன். மஸ்லின் கிளாத் மாதிரி எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தில் தான் நம்ம வடிகட்ட போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நீங்கள் வடிகட்டுங்க, அந்த தண்ணி போகிறதுக்காக. நான் இந்த மாதிரி க்ளீன் கிளாத்தில் ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வாட்டரை வச்சு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடணும் பன்னீரை. ஏன் பண்ணுறோன்னா அந்த புளிப்பு இருக்குன்றதுக்காக அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த புளிப்பு அந்த தண்ணியோடு இறங்கிடும். வினிகர்லாம் ஊற்றுனீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த பன்னீரை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கிளாத்தோட 4 சைடும் எடுத்து கையில் தனியாக வச்சுட்டு கீழே அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி நல்லா முறுக்கி விடுங்க. அப்போ தான் இருக்கிற எக்ஸஸ் தண்ணியும் நமக்கு பிழிஞ்சி வந்துடும். நமக்கு ட்ரையாக இருக்கணும். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அந்த பன்னீரை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெயிட் வச்சு அந்த பன்னீரை ரெஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 1.5 to 2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணணும். இந்த பன்னீரை நான் 4 எண்ட் ஆஃப் த துணியை வச்சு நல்லா முடி போட்டுக்கிறேன். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே இந்த
துணியை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன பிளேட் நமக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு வெயிட் வைக்கணும். நீங்கள் வந்து இடிக்கல் இருந்தால் இடிக்கல் வைக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து இந்த தண்ணி வடிகட்டினால அந்த கிண்ணத்தையே எடுத்து மேலே வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1 ஹவருக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுறலாம். அந்த பன்னீர் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் 1 ஹவர் கழிச்சு கிட்டத்தட்ட 1 1/2 ஹவரே விட்டுட்டேன். நான் 1 1/2 ஹவர் விட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். பன்னீர் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பன்னீர் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. நல்லா ஃபார்ம் ஆயிருந்தது. நல்லா சாஃப்ட்டாவும் இருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. நான் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருந்தேன். ஒரு 1/2 லிட்டர் தான் எடுத்திருந்தேன். அதனால தான் இது வந்து ஒரு வேளைக்கு ஒரு 4 பேர் ஒரு 3 பேர் வந்து நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பன்னீர் வந்து நமக்கு கிடைச்சது 1/2 லிட்டர் பால்ல. ஸோ நல்லா சாஃப்ட்டா இருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. இதில நம்ம சால்ட் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டுமே இன்னும் நல்லா இருந்தது. இத நீங்க வந்து அப்படியே நார்மலாவே நீங்க சாப்பிட்டீங்கனாலே டேஸ்ட் நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, கருவேப்பிலலாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்லாவே இருந்தது. நானும் லைட்டா சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா கியூபா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீர நல்லா சாஃப்ட்டா இருந்தது. இதில வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பன்னீர் மட்டர் மசாலா மாரி ரொம்ப நெறைய ஸ்பைசஸ்லாம் இல்லாம ஒரு சிம்பிளான கிரேவி தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த எண்ணெய் ஊத்திட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர வந்து லைட் ப்ரவுன் ஆற வரலும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஒரு 3 மினிட்ஸ் வந்து பன்னீர் வந்து நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணதும் நம்ம வந்து தனியா எடுத்து அத வச்சுக்கலாம். அதே கடாயில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா லைட்டா எண்ணெய் ஆட் பண்ணி, ஒரு 3 வெங்காயம் நான் வந்து சும்மா ஒரு ரஃப்பா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியா இருந்ததுன்னா 2 தக்காளி எடுத்துருக்கலாம். இது வந்து சின்ன தக்காளி நல்லா செர்ரி டொமேட்டோ மாரி இருந்தது. அதனால நான் வந்து ஒரு 3 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். தக்காளிய வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம். லைட்டா ப்ரவுன் ஆனதும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஒரு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இதில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து நல்லா வதங்குனதும் நம்ம வந்து ஒரு நல்லா பேஸ்ட் மாரி பண்ணி தனியா எடுத்துக்கலாம். நான் அதே கடாயில என்ன பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் ஓரளவுக்கு மிதமான சூட்ல வந்தோனே, நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள் வந்து இதில ஆட் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லன்னா, ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் ரெட் சில்லி அது வந்து உங்களுக்கு நல்ல கலர் எடுத்து குடுக்கும் தவிர, காரம் அவ்வளவா வராது. எனக்கு கொஞ்சம் காரமா வேணுன்றதுனால, நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து இந்த எண்ணெயில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்ட வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மொளகாத்தூள்ல வந்து நல்லா வந்து பெரண்டு சுருண்டு வரும். அந்த எண்ணெய்லாம் வந்து மேல வந்து நிக்கும். அதுதான் வந்து நல்ல கரெக்டான பதம். அந்த பதம் இருந்ததுன்னா, நல்லா கிரேவி வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போல வதங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம் வரலும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து கொஞ்சமா ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம ஊத்திக்கலாம். எனக்கு வந்து ஓரளவுக்கு செமி கிரேவியா வரணுன்றதுக்காக, நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான தண்ணி நீங்க இதில ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கா இருந்தா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷமா கொதிச்சிட்ருக்கு. நான் இந்த டைம்ல வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி எண்ணெயில ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். அந்த பன்னீர வந்து இதில ஆட் பண்ணி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். ஃபைனலா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா, சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். இது காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரா ரைஸ், சப்பாத்தி எதுவா இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஜீரா ரைஸ் தான் வச்சுருக்கேன். இந்த டிஷ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.